Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு குட்டி travel vlog தான் பார்க்க போறோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு வீட்ல எல்லாருக்குமே லீவுன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். போற வழியில நிறைய greenery scenesலாம் இருந்தது. அதோட ஷார்ட் கிளிப்ஸ்லாம் நான் வந்து இதல ஆட் பண்ணியிருக்கேன். நாங்க ஒரு 7 o'clock போல வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8:45 9 o'clock போல வீட்டுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாட்டியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணிலாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா, தேங்காய், முந்திரி, சோம்பெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மட்டன் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டுக்கு கீரை தண்டு, கேரட்டு, அதுக்கப்புறமா 2 கத்திரிக்காய் போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி தாளிப்புலாம் சேர்த்து கொத்தமல்லிலாம் போட்டு இறக்கியாச்சு. ஒரு பக்கம் அம்மா மீன் குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க. மீன் குழம்புக்கு மசாலா அம்மா முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பக்கத்துலேயே வந்து சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு கொதித்ததும் அதில் நம்ம வச்சுருக்கிற மீன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பாட்டி வெளியே எடுத்துகிட்டு வந்து சாதம் வடிக்கிறாங்க. பாட்டியோட வீடு வந்து மேல் போர்ஷன். ஸோ அதில் வந்து பாதி டெரஸ் இருக்கும், பாதி அவங்க வீடு இருக்கும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து வடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு 2 hours முன்னாடியே நாங்கள் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து மட்டன் குழம்பு தான் நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதும் நம்ம மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் அன்றைக்கி வந்து ட்ரம் ஸ்டிக் தான் சேர்த்துருந்தோம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன், அது கூடவே மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ரெடி பண்ண பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே நம்ம வதக்கிட்டு இருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, அது கூடலாம் முருங்கைக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம குழம்புல இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கணும். ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கும். எல்லாமே நல்லா வெந்தும் வந்திருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருந்தது. ஸோ பாட்டியோட வீடு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க வீடு எப்படி இருக்கும்னா ஹால்லே வந்து கிச்சன் செட்டப் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது எல்லாமே ஒரு குடத்துல பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜு அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாண்டாக அதில் வந்து சின்ன சின்ன பாத்திரம், இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்னலாம் மசாலாலாம் தேவையோ அதெல்லாமே டப்பா போட்டு அப்படியே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள், அதில் அப்படியே ஸ்டவ் கனெக்ஷன்லாம் கொடுத்து அங்கே தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் உள்ளார. அதுக்கப்புறம் ரூமு, பால்கனி அதெல்லாம் இருக்கும். பின்னாடி அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த டெரஸ் ஏரியா தான். டெரஸ் ஏரியாவில் நாங்கள் வத்தல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாட்டி. காலையிலே அவங்க வந்து எழுந்து இதெல்லாம் ரெடி பண்ணி அன்றைக்கி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்குள்ளே வந்து சிங்க் ஏரியா இல்லை. இங்கே வெளியே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன தொட்டியில் வந்து லெமன் கிராஸு, பூச்செடியெலாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஓனரோடது. கீழே அவங்க வச்சுருக்கிற அவங்களோட கார்டன் ஏரியாவில் அவங்க வச்சுருக்கிற பிளான்ட்ஸ்லாம் அது. அவங்க நிறைய பூச்செடியெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நம்ம எப்போ போனாலும் நம்மளுக்கு பூலாம் கட்டி கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் அப்படியே சிரித்து பேசிக்கிட்டே வந்து டைம் போனதே தெரியல. டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 போல் நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணியிருந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து இந்த வத்தல் போடுற டைமே வெயில் டைம். இந்த மே, ஜூன் அந்த டைமில் தான் போடுவாங்க. அப்போ தான் வெயில் நல்லா பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 months கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயருக்கு தேவையான புளி, அதுக்கப்புறமா வந்து வடவம் அது எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுடுவாங்க.
எத்தனை ஃபேமிலியோ அத்தனை ஃபேமிலிக்கு வந்து பாட்டி அப்படியே எல்லாமே ரெடி பண்ணி பிடிச்சி எங்களுக்கு வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஹாலிடேஸ்லேயே போனால் இந்த வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே நல்லா ஃபன்னாக இருக்கும் கசின்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த டப்பா இப்போ காமிச்சோம்ல, இது வந்து பாட்டி ரொம்ப நாளாக வச்சிட்ருக்காங்க. அவங்க எதையுமே பழசெல்லாம் வந்து அப்படியே தூக்கி போட மாட்டாங்க. அது நல்லா இருந்ததுன்னா நிறைய நாள் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அதை நீட்டாகவும் வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் நான் அந்த டப்பாஸ்லாம் காமிச்சேன். லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து சாதம், கீரை தண்டு கூட்டு, அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், சைட் டிஷ்க்கு ஃபிஷ் ஃப்ரை. நாங்கள் ஒரு 1:30 போலலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட படுக்கல. பாட்டி கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்து பாட்டியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5:30 போல் நாங்கள் பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டி வந்துட்டோம். ஈவினிங் டைம், அதுவும் இல்லாமல் லீவ் டைம், அதனால வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்து பாண்டி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 6:45, 7 இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதை அன்பேக் பண்ணணும். இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.